ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த லெட்டர் இ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். நம்ம தான் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லையே, கடவுள் கூட இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மளோட பிரார்த்தனைகளே இருக்குது இல்லையா? இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்மளை ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம். பட் இதில் ஒரு நெகட்டிவ் சைடும் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட். நம்ம மனசை ஆழமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் காரணமே இந்த எதிர்பார்ப்புகள் தான். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகும் பொழுது அது நடக்கலை அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். அடுத்தவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம லூஸ் பண்ணுறது தான் இது. இதுக்கு நாளடைவில் நம்மளோட கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் கேரக்டரையே மாற்றிடும். இட் குட் பி அ நெகட்டிவ் ட்ரெய்ட் ஆல்சோ. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளை நல்ல வழியில் நடத்தி டெஃபினட்டாக நம்ம கோலை அச்சீவ் பண்ண வைக்கும். அடுத்தவங்க நம்ம மேலே திணிக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் நோ அப்படிங்கிறத ஃபர்மாக சொல்கிறதுக்கு நம்ம மைண்டை நம்ம தான் டியூன் பண்ணணும். அதை நம்ம பண்ணுறதுக்கு தயங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ரியலிஸ்டிக்காக நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களில் மட்டுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸை வளர்த்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுவோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு லைக் அண்ட் கமெண்ட் என்னையும் மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சிம்பிள் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசியே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான இட்லி. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணி, முக்கியமாக வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இட்லி. ஹை ஃபைபர் கண்டென்ட் கொண்ட மில்லட் இட்லி. தினையில் எப்படி இட்லி பண்ணுறது அப்படிங்கிறத ரெசிபியில் பார்ப்போம். தினை இட்லிக்கு ஒரு கப் அளவுக்கு, எந்த கப்பில் வேணால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பில் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து. உங்களுக்கு கருப்பு உளுந்து எடுத்து தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு உளுந்துக்கு 3 கப் அளவுக்கு நான் தினை சேர்த்துக்க போகிறேன். 4 கப் அளவுக்கு தினை சேர்க்கும் பொழுது கொஞ்சம் இட்லி ஹார்டான மாதிரி ஆயிடும். அதனால 3 கப் அளவுக்கு தினை போதுமானது. சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கும் பொழுது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. பிளட் சுகர் லெவல்ஸ் மட்டும் இல்ல, கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரே மாவுல இட்லி மட்டும் கிடையாது, தோசை, குழிப்பணியாரம் மாதிரி வெரைட்டிஸ் கூட இதுல பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு தனித்தனியா 3 to 4 ஹவர்ஸுக்கு இதை ஊற வச்சுக்கணும். 3-4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா உளுந்துல இருக்கிற தோலை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். ஏன்னா கையால தேய்ச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற தோலெல்லாம் வெளியில வந்துடும். ஓரளவுக்கு தோலை ரீட்டைன் பண்ணிட்டு மீதியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதை ரிமூவ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு நம்ம அதை லைட்டா டில்ட் பண்ணினோம் அப்படின்னா தோலும் அந்த தண்ணி மட்டும் வந்துடும், உளுந்து அப்படியே நின்றுடும். திரும்பி இதே ப்ராசஸை 2-3 தடவை ரிப்பீட் பண்ணும்போது மேக்சிமம் அதுல இருக்கிற கருப்பு உளுந்துல இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் இதை கிரைண்டர்ல தான் அரைக்க போறேன். மிக்சியில வேணும்னாலும் நீங்க அரைச்சிக்கலாம். ஆனா தண்ணியை ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க கூடாது, தண்ணி அளவா கம்மியா சேர்த்து தான் அரைக்கணும். வெந்தயம் ஒரு 2 நிமிஷம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா தோல் எடுத்து வச்ச உளுந்த சேர்த்து, அப்பதான் உளுந்து நல்லா ஃப்ளஃபியா உப்பி வரும், இட்லியும் நல்லா சாஃப்டா இருக்கும். நான் இப்போ 30 மினிட்ஸுக்கு உளுந்து அரைக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்காம கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டா உளுந்து அரைப்பட்டதும் அதை ரிமூவ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவோம். அதுலயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தினைய ஊற வச்சதுல இருந்து தினையில இருக்கிற எல்லா தண்ணியும் வடிச்சிட்டு
தினைய சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அரைச்சா போதும். தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்தோம் அப்படின்னா இட்லி வாக்குறதுக்கு சரியா வராது, தோசை தான் வரும். மாவு ஓரளவுக்கு திக்கா இருந்தாதான் இட்லிக்கு இது கரெக்டா இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி இருந்தா போதும் தினையை அரைக்கிறதுக்கு. 5 நிமிஷத்துலயே இது நல்லா சாஃப்டா அரைப்பட்டுடும். தினையை அரைச்சு நம்ம அரைச்சு வச்ச உளுந்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் இதை நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு விடணும். இது நல்ல மாவு ஃபெர்மெண்ட் ஆகி புளிச்சாதான் இட்லி நல்ல டேஸ்டா இருக்கும். நான் இந்த மாவை ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன். அடுத்த நாளைக்கு நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருந்தது. ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி வாக்குற மாதிரி இட்லி பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடியோட மேல் நம்ம கலந்து விடும்பொழுதுதான் இட்லி சாஃப்டா வரும். இந்த இட்லியை சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரப்பரி டெக்ஸ்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது கம்ப்ளீட்டா அரிசியே இல்லாம வெறும் தினையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இட்லி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க, மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ண போறோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா இதுல 1 கப் அளவுக்கு அவுள் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். தினையை அரைக்கும் பொழுதே அப்ப அந்த அவுளையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இந்த இட்லி ஸ்டீமர்ல ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான சாஃப்டான தினை இட்லி, மில்லட்ஸ்ல பண்ண இட்லி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான சட்னி தான் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, தக்காளி சேர்த்து நல்ல காரமா ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம நார்மல் இட்லி மாதிரி இந்த மில்லட்ல பண்ற இட்லி எல்லாம் ஒயிட்டா இருக்காது, ஆனா அவ்வளோ ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அடுத்த லெட்டர் இன்னும் நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.